ஓகே, எந்த ஒரு சின்ன முடிவை அவங்களோட அம்மா கிட்ட கேட்டு மட்டுமே முடிவு எடுக்கிறாங்க? சார் 2-3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்கு வந்ததுக்கு அவங்க என்கிட்ட கேட்கல சார், அவங்க அம்மாட்ட தான் கேட்டாங்க. இங்க வரதுக்கு அவங்க அம்மா செலக்ஷன் பண்ண ட்ரெஸ் சார் இது. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. பிரமாதமா இருக்கு பாத்துங்க சார். அந்த ஃப்ரேம்ல நீங்க தான் பளிச்சுன்னு தெரியுதா? கேட்டா அவங்க பொண்ணுக்கு மேட்சான், அவங்க பொண்ணுக்கு மேட்ச்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேட்சா எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்பா இது யாருக்குமே மேட்ச் இல்ல அந்த கலர். எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப் கேவலமா இருக்கு. இப்ப நான் அந்த பிங்க் கலர் saree இவர் எடுத்து கொடுத்தாரு. எனக்கு அதெல்லாம் விட்டுருங்கம்மா. இந்த சட்டை அவருக்கு மேட்சா இருக்கும்னு எப்படி சொன்னாங்க மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் இந்த saree கட்டுறேன்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதனால அவர் வேற கலர் எடுத்தாரு. நீங்களே பாருங்க, உங்க சாரியோட மேட்ச் பண்ணி போடும்போது அந்த கலர் என்ன மட்டும் தனியா தெரியுதுங்களா? அதான் சொல்ல உனக்கு தான் பேச வரேன். கொஞ்சம் டைம் கொடுத்து பேசிடுவேன். இப்ப நீங்க உங்க சாரியோட போடும்போது தெரியாது. இப்ப அவர் துண்ட தெரியாது பாருங்க சார். அது எங்க அம்மா செலக்ஷன் நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. ஆமா, நீ பெரிய மயிறு. எவ்வளவு பெரிய வன்முறை பாருங்க. அவருக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது மேட்டரே இல்ல, எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அந்த போட்டே ஆகணும். எவ்வளவு பெரிய வன்முறை பாருங்க. தானா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. ஒரு மனுஷன் தானே, அவருக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கா பிடிக்கல நீங்க கேட்கணும்ல. பிங்க் பிடிக்கும், கேளுங்க. பிங்க் பிடிக்கும். இல்லம்மா, பிடிக்குமான்னு கேட்டீங்களா முதல்ல? இந்த சார் கலர் அவருக்கு பிங்க் பிடிக்கும் சார். நீங்க தமிழ் உங்களுக்கு புரியும்ல? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்களுக்கு காது கேட்க. பிடிக்குமான்னு கேட்டீங்களான்னு நான் கேக்குறேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் நம்ம போடணும். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் அவங்க செய்வாங்க.